ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் லீவ் விட்டாச்சு, மாம்பழ சீசனும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ஜாய் பண்ணுற மாதிரி மாம்பழ ஃபலூடா செய்கிறத பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பவுலில் 2 ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஜெல்லி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜெல்லி மிக்ஸ் பவுடர் 6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது போல் நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ தான் ஜெல்லி செட் ஆகும். வாங்க சேமியா செய்கிறத பார்க்கலாம். பேனில் கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவு சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வேக விடுறது ரொம்ப குழைய வச்சு வேக வச்சிடாதீங்க. தண்ணியை ஊற்றி வடிகாட்டி வச்சுருங்க. இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஜெல்லியை பார்க்கலாம். இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெல்லி பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஃபலூடா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஜெல்லி பீசஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச மாம்பழ துண்டுகள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. திக்கான பால் சர்க்கரை கலந்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஜெல்லி பீசஸ் சேர்த்துக்கோங்க. மாம்பழ துண்டுகள், சேமியா, மாம்பழ விழுது சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை, அதுக்கு மேலே ஜெல்லிக்கு மேலே எந்த வகையான ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் மேலே கார்னிஷ் பண்ணி எது வேணால் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். சம்மர் ஸ்பெஷல் மாம்பழம் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.